guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Blender 2.76 ஓட பேசிக் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா Blender 2.76 எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் தேடி பார்த்ததில் இது மட்டும் தான் கிடைக்கவே இல்லை. நான் பழைய வருஷனே தேடி பார்த்தது இதெல்லாம் கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா Blender 2.76 எடுத்திருக்கேன். ஸோ அதில் புது வருஷனில் பண்ணக்கூடியதெல்லாம் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் இருக்காது. ரெண்டாகும் போது மட்டும் வெளில வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு பொருளை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மோட் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது, பெயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இது 76ல் ஸோ கீழே இருக்கும். இதே நீங்கள் புது வெர்ஷன்லாம் போனீங்கன்னா இது டாப்பில் இருக்கும், இது பாட்டமில் இருக்கும். ஸோ அதுமாரி மாறிடும். அதனால் நீங்கள் புது வெர்ஷன் எதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல் இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மோட் சேஞ்ச் பண்ணுற எடிட் மோட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க பேசிக்காக எப்போதும் ஒரு க்யூப், ஒரு கேமரா, ஒரு லைட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 தான் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கர்சர் இருக்குது பார்த்துட்டிங்களா, இது செலக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம மறுபடியும் சென்டருக்கே கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்யூபை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அழுத்துங்க. நீங்கள் இது செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் அழுத்துங்க. ஓகே கொடுத்துரும். ஸோ ஓகே என்டர் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மவுஸால் கிளிக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம Shift+A அழுத்தணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது. இல்லை அப்படின்னா ஆட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Shift+A அழுத்துனீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு யூவி ஸ்பியர்னால் சாதாரண ஒரு ஸ்பியர் தான். சர்க்கிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2D சர்க்கிள். ஸோ அதாவது 2D அனிமேஷன்லாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூவி ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸோ யூவி ஸ்பியர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நான் இந்த எடிட் மோடுக்கு போகிறேன். எடிட் மோடுக்கு போனோடனே கண்ணா பின்னான்னு கசமுசான்னு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக க்யூபே திரும்ப எடுத்துக்கிறேன். க்யூப் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இது மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா இசட் அழுத்துனீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மோடு போகும். ஒயர் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது தெரியாமல் இந்த அவுட்லைன்ஸ் மட்டும் தெரியும், அதுக்கு பேர் தான் ஒயர் ஃப்ரேம் மோடு. ஸோ அதுக்குள்ளே போய்க்கும். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இந்த ஒயர் ஃப்ரேம் மோடு இருக்கும். பவுண்டரி பாக்ஸ் மோடா கிட்டத்தட்ட 2-3 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட் வியூவில் தான் இருப்போம். இது வியூ போர்ட் ஷேடிங். ஓகேவா, இது வியூ போர்ட். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கல்ப் மோடு. ஸோ ஸ்கல்ப் மோடு இதில் எதுவும் பண்ண முடியாது. நம்ம க்யூப் அதுமாரி எதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக பண்ணுவாங்க. இந்த அனிமேட்டிங் மூவிலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு க்ரியேச்சர்ஸும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பற்றி நானே இன்னும் கற்றுக்கல. ஸோ நம்ம ஒன்று கற்றுக்கிட்டு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வியூக்கு போங்க. டெக்ஸ்சர் வியூக்கு போனீங்க அப்படின்னா இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ டாப்பில் இந்த லைட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஸோ இந்த லைட் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகும். இந்த லைட்டை நான் இங்கே கீழே வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த மேலே பிளாக் ஆகிடுச்சு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் மூடும் மெட்டீரியல் மூடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்சர்னால் நம்ம டெக்ஸ்சர் பண்ணி யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் பார்த்துக்க முடியும். இதே சாலிட் வியூ போனோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. லைட்டு எங்கே இருந்ததோ அங்கே கொண்டு வச்சா சும்மா நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ சாலிட் வியூவில் பார்த்தீங்கன்னா கலர் நீங்கள் எது பெயிண்ட் பண்ணால் கூட எதுவுமே தெரியாது. அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாலிட் வியூவோட இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எந்த இது பண்ணாலும் இதில் தெரியாது. இப்போ நான் ஸ்கல்ப் மோடில் போயிட்டு அதை இது பண்ணால் மட்டும்தான் அது தெரியும், அதாவது எடிட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் எடிட் மோடுக்கு போய்ட்டு சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணி
நான் இப்போ நான் அதை நவுத்துறேன் அப்படின்னா இப்போ நான் டேப் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட். ஓகேவா, டேப் எடுத்துனீங்க அப்படின்னா எடிட் மோடுக்கு போகும். நீங்கள் எந்த மோடில் இருந்தாலும் சரி இந்த எடிட் மோடுக்கு போகும். ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் எடுத்துனீங்க அப்படின்னா சரியா கண்ட்ரோல் ப்ளஸ் டேப். ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் பெயிண்ட் மோடுக்கு போகும். ஆல்ட் ப்ளஸ் டேப் மட்டும் எழுத்தாதீங்க. ஆல்ட் ப்ளஸ் டேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அழுத்தினீங்க அப்படின்னா எந்த இதுவும் இருக்காது. இங்கே மேக்னெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லெவல்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்கான இதுலேருந்து போகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிள். நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு இசட் ஆக்சிஸ் நம்ம பிரிஸ்மா 3Dயில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ பிரிஸ்மா 3Dயில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வித் கண்ட்ரோலர் அதே தான் பாருங்கள். ஓகேவா, ஸோ அதில் பார்த்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ ரொட்டேட்டு இது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ், இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது பார்த்திங்கன்னா இசட் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ இந்த கலர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அது உங்கள் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது மூவ் பண்ணிடுச்சு. நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். ஸோ நான் இதில் ஒன்று பண்ணதை உங்களுக்கு காட்டணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சுருந்தது. ஸோ அது மட்டும் காட்டிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது ஒரு லேம்ப்பு. இதோட வீடியோவும் கூடி சீக்கிரம் வரும். ஸோ இதை நான் ரெண்டாவது வியூவில் போய் காட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சாலிட் வியூவில் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது சாலிட் வியூவில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாவது வியூக்கு போய் காட்டுறேன். ரெண்டாவது வியூக்கு போனீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ அப்போ எப்படி பார்த்தீங்க இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் மெட்டீரியல் வியூக்கு போகிறேன். இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாங்க் அண்ட் இதாக தெரியும். ரெண்டர் வியூலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டர் பண்ணதுக்கப்புறம், அதாவது நீங்கள் இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டர் பண்ணுவீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணல, இது சாலிட் வியூ. ஸோ இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்களை கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ நான் எல்லா ஷார்ட்கட்ஸும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா புது இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மூவ்மெண்ட்டுக்கு நான் அப்பயே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸ்க்ரோல் பட்டன் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் ஆங்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் சொல்கிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட் ஆப்ஷன் இங்கே வரும். ஓகேவா, ஸோ அப்படி நான் சொல்கிறது எதுவுமே புரியல அப்படின்னா இங்கே கீழே எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே ஷார்ட்கட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுமாரி தான். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுமாரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ அழுத்தி உங்களுக்கு தேவையானது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா நான் ஒரு யூஎஸ்பி ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெருசு பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ், அதாவது எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். 6 ரொட்டேட்டு, எஸ் ஸ்கேலு. ஓகேவா, ஸோ எஸ் ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இந்த நீங்கள் வச்சுருக்கிற மொத்த விண்டோஸில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆயிடும். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பேஜில் வச்சுருக்கிறது இதெல்லாம் அப்படியே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை மூவ் பண்ண எல்லாமே மூவ் ஆகும் பாருங்கள். ஸோ உள்ளே இருக்கிற இந்த ஸ்பியர் கூட மூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பியர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்தது. இப்போ இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளண்டருக்குள்ளே போனோன்னே எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இதையே திரும்ப பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பழகிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இது கூட நமக்கு தரல. ஏ கொடுத்து அந்த X2 டெலிட் கொடுத்து என்ட்ரு அழுத்துனீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது நம்ம ஃப்ரண்ட் பேஜில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்து ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மங்கி பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டரோட ஒரு ஐகானிக் மாடல். ஸோ இப்போ நான் இதை சப்டிவைட் பண்ணுறேன். சப்டிவைட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போய்ட்டு W கொடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 76ல் மற்ற இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ கொடுத்து சப்டிவைட் ஸ்மூத்தோ இல்லை சப்டிவைடோ கொடுங்க. நான் சப்டிவைட் ஸ்மூத் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 7.6ல் வந்து நீங்கள் ஓவராக சப்டிவைட் பண்ணிங்க அப்படின்னா லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா
அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதான் மாடிஃபையர் ஆப்ஷன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவைட் ஆகும். ஓகே, இப்போ நான் இதில் ஆகிறது அதுலேயும் ஆகும். ஓகேவா, சப்டிவைட் ஸ்மூத் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஓவராக பண்ண அப்படியே லேக் ஆகும். ஆனால் இங்கே பண்ண இது நீங்கள் உங்களால் எடிட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களால் மாடிஃபைஸ் எதுவும் அப்ளை பண்ணிக்க முடியாது, லேக் ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு பாருங்கள். இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லோ எண்ட் பிசியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெண்டரெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப இதாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் புது வெர்ஷன்லாம் ஏற்றி ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நான் ஷார்ட்கட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். எஸ் டு ஸ்கேலு, அதாவது எஸ்னா ஸ்கேலு, ஆர் டு ரொட்டேட். ஓகேவா, ஆர் டு ரொட்டேட். ஸோ இசட் பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் மோடு, எக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலீட்டு, சி பார்த்தீங்கன்னா இது அது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன். இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சி கொடுத்தேன் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே ஒரு இது பெயிண்ட் செலக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ பெயிண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் செலக்ட் ஆயிரும். ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆனவுடனே நான் ஆப்ஜெக்ட் மூடி வைக்கிறேன், கொடுத்துக்கலாம். ஸோ விக்கு பார்த்தீங்கன்னா வி எழுத்துனீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் பெயிண்ட் மோடுக்கு போகும். ஸோ நான் எஸ் எழுத்துறேன், ஆப்ஜெக்ட் மோடு. ஓகே, ஸோ வி எழுத்துனீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் பெயிண்ட் மோடு போகும். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது இப்போ பாருங்கள். ஸோ உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பெயிண்ட் நான் ஓப்பன் பண்ணுறதில்ல. வெர்டெக்ஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல், சாரி டெக்ஸ்சர் பெயிண்ட், வெர்டெக்ஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். டெக்ஸ்சர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது, நம்ம வெளில வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட் நான் சொன்ன மாதிரி எஸ் ஸ்கேலு, ஆறு ரொட்டேட்டு, இங்கேருந்து டபிள்யூ கொடுக்கக்கூடாது. நீங்கள் டேப் எழுத்துனீங்க அப்படின்னா மோட் மாறும், எடிட் மோட். ஸோ இதுவே கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் எழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ட் பெயிண்ட் மோடும். வி எழுத்துனீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் பெயிண்ட். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இசட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அழுத்தணும் அப்படின்னா சாரி வி வெயிட் பெயிண்ட் சாலிட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வியூக்குள்ளே போய் பார்த்தா நமக்கு இங்கே லைட் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. லைட் இல்லை அப்படின்னா ஒரே பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளான விஷயம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நான் இப்போ இதுலேருந்து வெளில வந்துக்கிறேன், சாலிட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது டாட்டு, இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்களா இது எங்கே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க, இப்போ இதை மூவ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப இருந்த இடத்துக்கே வந்துடும். இது எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்ட்டு. ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது எடிட் மோடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா சிம்பிளான இது எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்கலாம், இதை டெலிட் பண்ணிடலாம். ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்கோங்க. ஸ்கல்ப் மோடு ஓகே, ஸ்கல்ப் மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை இது பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா இது ஏறும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் 2 பக்கமும் இதாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ன்றதுக்குள்ளே போய்ட்டு அண்டு ரீடு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அழுத்துனீங்க அப்படின்னா அண்டு. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அழுத்துனீங்க அப்படின்னா ரீடு. ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் இசட் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வியூக்கு போகுது. ஆனால் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கரெக்டாக பண்ணுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அண்டு ஆயிடுச்சு. ஸோ நான் ரீடு கொடுத்துக்கிறேன். நான் மேலே எதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்கல்ப் மோடுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் சப்டேட் பண்ணிக்கிறேன். சப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்டிவைட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ரெஷ்ஷோட இதை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். டூல்ஸ்க்கு போய்க்கோங்க. டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ரெஷஸ் கொடுத்துருப்பாங்க. எஃப்எஃப் கிராப்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இதோட இதை குறைச்சிக்கலாம் நீங்கள். ஓகே,
10க்கு வச்சுக்கிறேன். ஸோ 10க்கு வச்சுட்டு இதை இழுத்தீங்க அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி அது இதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சைஸை நான் இப்போ 100க்கு வைக்கிறேன். ஸோ 1000க்கே வச்சாச்சு. 1000 சப்போர்ட் இல்லை, 100. ஓகேவா, நியூஸ் பேர் ஒன்று போட்டதுக்கப்புறம் ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்குவாங்க. ஸ்கல்ப் மோடுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு எதுவுமே புரியாது, எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதுமாரி தான் உங்களுக்கும் இருக்கும். சிமிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிமிட்ரி ஒரு லாக்குன்ட்டு. ஸோ சிமிட்ரி பார்த்தீங்கன்னா ஒய்யிங் சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 3 சைட்லேயும் ஒர்க் ஆகும், 4 சைட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா எக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்கள் இந்த 2 பக்கம் மட்டும் ஒர்க் ஆகும். ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 4 இந்த 3 சைடு ஒர்க் ஆகும். இசட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஈவனாக நடக்கும். ஸோ நான் இதை எல்லாத்தையும் திரும்ப இப்போ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப் மோடுக்கு போய்ட்டு இசட் வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஒர்க் ஆகுது, இங்கே 2 ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இசட் கீழே பாட்டமில் ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இழுத்தீங்க, நான் இப்போ இது 2மே கொடுக்கல, எக்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பக்கமும் மட்டும் ஒர்க் ஆகும். இல்லை ஒய் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இசட் கொடுக்குறேன் அப்படின்னா மேலே ஒர்க் ஆகிறது கீழே தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கல்ப் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இது இருக்குல்ல, இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை 10, இது 10. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3மே 10 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது 10 செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ எந்த மாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதாக வரும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இது லாக், ஒரு பக்கம் மட்டும் லாக் ஆகி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ எதுக்கும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லணுன்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமிங் சொல்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இதை கொடுத்துங்க. இப்போ ஐ எழுத்துனீங்க, இதை இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மோடு எடுத்துகிட்டு ஐயும் கொடுத்துக்கோங்க, ஐ எடுத்துங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே செலக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரோட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இதை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ ப்ளே பண்ணு. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா Alt+A அழுத்தினீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை அழுத்திட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமிங்கு போங்க. நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமிங் போய்ட்டு அதை நவுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இங்கே நவுத்துங்க. ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன், இங்கேருந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் மூவ் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா 3 கீ ஃப்ரேமிங். ஸோ இந்த நீங்கள் ரெட் பட்டன் அமுக்கணும். இந்த ரெட் பட்டன் அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன், Alt+A கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 இது தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண போகிறேன் நான் இங்கே. இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்டுக்கு மாற்றிக்கலாம், வித் கண்ட்ரோலருக்கு மாற்றிட்டு. ஸோ அது நீங்கள் இப்படி இப்போ இதை Alt+A எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே இதை நான் அப்படியே ரிவர்ஸில் ப்ளே பண்ணுறேன். ஸோ Shift+Alt+A அழுத்துனீங்க அப்படின்னா அது ரிவர்ஸில் ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமிங் அனிமேஷன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்து தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டாட்டா பை பை, see you, bye.